இப்போ எல்லா கட்சிகளும் தன்னுடைய அலைன்ஸை நோக்கி போயிட்டு இருக்கு. நேற்று கூட பிஜேபியோட தலைவர்லாம் வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பார்த்து பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாரிட்டிருக்காங்க. அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியோட நிலை என்ன, நிலைப்பாடு? நீங்கள் பத்திரிகை படிச்சுட்டு தானே இருக்கீங்க ஐயா. நேற்றுலேருந்து முந்தா நேற்றுலேருந்து ஒரு வாரமாக 10 நாள் அதே தானே பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட செய்திலாம் போட்டிருக்கீங்க எல்லாருமே. அதாவது 24ஆம் தேதி இரவு வந்து உயர்மட்ட குழு கூட்டம் 19 பேர் தாங்கிய உயர்மட்ட குழு கூட்டம் நடந்தது. ஒரு ஒருமித்த கருத்து வந்து வரல. இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட உரிமை கொடுக்கப்பட்டு வழங்கப்பட்டிருந்தாலும் எனக்கு வந்து தலைவர் எடுக்கின்ற முடிவு கட்டுப்படுகிறோன்னு சொல்லியிருந்தா கூட அவங்களுடைய கருத்துக்களை மனதில் தாங்கி இம்முறை எடுக்கின்ற முடிவு வந்து சிறந்த முடிவாக வெற்றி முடிவாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் ஒரு வாரம் கால தாமதமானாலும் பரவாயில்ல, அதை தீர்க்கமாக முடிவு செய்து எப்படி வந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறோம், இந்த தேர்தல் வந்து என்ன சாதிக்கப் போகிறோம்னா இயக்கத்தின் சாதனைகள் பற்றி சொல்கிறேன். அதெல்லாம் மனதில் வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம அந்த முடிவை எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏற்கனவே வந்து திருநெல்வேலியில் வந்து பொறுப்பாளர் அறிவிச்சிருக்கீங்க, பொறுப்பாளர்கள் வேட்பாளர்கள் ஆகலாம்னு கூட்டத்தில் வேற சொன்னீங்க. கண்டிப்பாக இப்போ திருநெல்வேலியில் அதான் நாங்கள் வந்து அங்கே நீங்கள் சொல்லும் போது நீங்களே கவனிச்சிருப்பீங்க. 2026 தான் இலக்குன்னு சொல்லியிருப்போம் நாங்கள். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். அதை நோக்கி இந்த கட்சியை எப்படி வலிமைப்படுத்துவது இதெல்லாம் தான் நாங்கள் எண்ணி பயணிச்சுட்டு இருக்கும்போது பாராளுமன்ற தேர்தல் வந்துருச்சு. ஒரு தேர்தலில் வந்து நம்ம இல்லாட்டி நம்ம வந்து அந்த இயக்கம் இல்லாத ஒரு சூழல் வந்துடும். அதில் இதையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழலுக்கு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதால் அதுக்காக என்ன பண்ணலாம், எப்படி இதை எதிர்கொள்ளலாம், கூட்டணியில் போகணும்னா எந்த மாதிரி கூட்டணியில் போகிறது, அதனால் நமக்கு நாளைக்கு 2026 எப்படி நம்மளுடைய பயணம் அமையும், இதை குறித்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கனால பொறுப்பாளர் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. புதுதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சட்டமன்ற பொறுப்பாளர்களுக்கும் ஒரு டைரி கொடுத்துருக்கோம். இது ஏற்கனவே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பே இயக்கம் துவங்கிய காலத்தொட்டே நான் வந்து நீங்கள் எந்தெந்த பகுதி உங்கள் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊர்களுக்கு கிராமங்களுக்கு போகும்போது அங்கே என்ன பண்ணீங்க, யாரை சந்திச்சிங்க, அங்கே என்ன பணிகள் வந்து பல நாட்களாக செய்யாமல் இருக்கிறது, வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டு வாங்க. அதை நம்ம வந்து மண்டே பெட்டிஷனாவோ இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லி அதை வந்து நிவர்த்தி செய்து வைத்தாலே நாளைக்கு நீங்கள் வந்து சட்டமன்ற வேட்பாளராக நிற்கலாம், நாளைக்கு வெற்றியும் பெறலாம் என்ற எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையில் திருப்பி ஒரு தடவை அவங்களுக்கு இந்த டைரியை கொடுத்துருக்கு. அது வந்து தேர்தல் முடிஞ்சோன்னா அந்த வேகமாக அந்த வேலையை அவங்க செய்வாங்க. அதனால் அதை நோக்கி தான் அவங்க பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த கட்சிகள்லாம் இப்போ உங்களோட பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறாங்க. நீங்கள் முடிவு எடுத்திருக்கிற தேசிய கட்சியோடு சேரணுங்கிற முடிவா இல்லை வந்து தமிழகத்தில் அந்த முடிவு தான் வந்து ஒருமித்த கருத்து இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. நீங்களே செய்தி போட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அதில் வந்து என்ன முடிவு எடுக்கணும்னு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இயக்கத்துலேயும் சரி அவங்கள வந்து 2 தடவை பேசிட்டாங்க. அதே மாதிரி பிஜேபியில் இருக்கிற சில நபர்கள் என்னை வந்து தொடர்பு கொண்டு பேசணுமேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சூழலில் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். சார், நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் நீங்கள் போட்டியிட்டு ஒரே இடத்துல எல்லாரோட கவனம் சேரும்போது வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி கடைசியாக மீட்டிங்கில் கூட சொல்லியிருந்தீங்க, நெல்லையில் நடந்த மீட்டிங்லேயே. இப்போ அதன்படி இப்போ நெல்லை நாடாளுமன்ற தொகுதி தான் இலக்கா? நெல்லையில் நான் வந்து சொல்லலை, இலக்கியத்தின் சகோதரர்கள் தலைவர் வந்து நிற்கணும்னு சொல்லி நெல்லையில் வந்து பொறுப்பாளராக வந்து என்னை அறிவிச்சிருக்காங்க. அதனால் வந்து இங்கே நிற்கிறனா இல்லையான்றது முடிவு எடுக்க வேண்டியதும் என்னுடைய முடிவு தான். அது இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த முடிவு அனுகூலமாக இருக்கின்ற தொகுதி பல தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கு. எங்கே போய் நின்னாலும் வெற்றி பெறுவோம் தான் உண்மையான வேட்பாளராக இருக்க முடியும், மக்கள் சேவை செய்வோடாக இருக்க முடியும். ஆனால் இந்த தொகுதியில் வந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றத எல்லாரும் இயக்கத்தின் சகோதரர்கள் சொல்லியிருப்பதால் அதை பரிசீலனையில் உள்ளது. நிற்கிறோமா இல்லையான்ற முடிவு வந்து ஒரு வாரத்துக்கு பிறகு எடுக்கப்படும். எத்தனை சீட்டில் வந்து போட்டியிடணுங்கிற ஒரு 40 சீட்டில் போட்டியிடலாம், 234 சீட்டில் போட்டியிடலாம் தான் எங்களுக்கெல்லாம் எண்ணம். காலத்தின் கட்டாயம் என்னவோ அதைப்படி தகுந்த மாதிரி அதுக்கு நாங்கள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை அது வந்து அந்த கட்டத்துக்கே வராதனால முதல்ல எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும்னு சொன்ன பிறகு அதை பற்றி பேசல. கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து இந்த எத்தனை சீட்டு கிடைக்குது அதை பொறுத்து அமையுமா, இல்லைன்னா உங்களுடைய கட்சியினுடைய கொள்கை சார்ந்து அமையும்? கொள்கை சார்ந்து பயணத்தை சார்ந்து இருக்கும். அது எப்படி போகணும், 2026 தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போ எடுக்கிற முடிவு சரியான முடிவாக இருக்கும்.